அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கான வெளியான மகிழ்ச்சியான தகவல். நெருக்கடியில் சிக்கியுள்ள மக்கள் எம்பிக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி. மரண வீட்டில் ஏற்பட்ட விபரீதம், ஒருவர் பலி, 4 படுகாயம். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் இன்றும் பணிப்புறக்கணிப்பு. இலங்கையில் இளம் மனைவியின் கொடூர செயல், சினிமா பாணியில் கணவன் கொலை. இலங்கையில் பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி, வெளியாகியுள்ள காரணம். மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம், வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பொருளாதார பாதிப்பால் துறவரத்தை கைவிடும் பௌத்த துறவிகள். தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முதற்கட்டமாக இலவச அரிசி வழங்கும் திட்டம் கடந்த மாதம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் 34 லட்சம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் குறித்த திட்டத்தின் 2ஆம் கட்ட நடவடிக்கைகள் இம்மாத இறுதியில் ஆரம்பிக்கப்படும். இதன்படி மாவட்ட செயலகங்கள் ஊடாக தலா 10 கிலோகிராம் இலவச அரிசி வழங்கப்பட உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மனித பாவனைக்காக 1,76,000 கிலோகிராம் அரிசியை மீண்டும் பதப்படுத்தி வெளியிடுவதற்கு தயாராக இருந்த அரிசி ஆலையொன்றை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கையை அனுராதபுரம் மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தாங்க முடியாத வாழ்க்கை செலவில் மக்கள் தவிக்கும் வேளையில் வரியில்லா வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம் வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஏற்றுக்கொண்டுள்ளதாக உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொது பணித்துறையின் பல்வேறு பிரிவுகளில் உள்ள நிர்வாக தர அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் வசதிகளை போன்று தங்களுக்கும் வாகன உரிமம் வழங்க வேண்டுமென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கையை அந்த குழு சாதகமாக பரிசீலித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாவனைக்காக வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குமாறு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தனவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நாடாளுமன்ற குழுவின் அங்கீகாரம் கிடைத்தவுடன் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன அதனை நிதியமைச்சர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கையின் ஒவ்வொரு புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவுகளின் பின்னரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நெட்டம்புவ திகாரிய பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபரும் மேலும் 4 இணைந்து அப்பகுதியில் உள்ள மரண வீட்டின் வீதியில் மின் விளக்குகளை பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபத்து ஏற்பட்டுள்ளது. வீதியில் இருந்த உயர் அழுத்த மின் கம்பியில் மின் விளக்குகளை பொருத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கம்பி மோதியதில் அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. திகாரிய கல்கடிகேன பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். மின்சாரம் தாக்கி ஏனைய 4 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெட்டம்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் இன்று 12வது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது. ஊதிய முரண்பாடுகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. இதேவேளை இன்று பிற்பகல் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கு முன்பாகவும் கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அதன் இணைத்தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார். குரிநாகலில் கணவனை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கணவனை கொலை செய்துவிட்டு இரவில் சடலத்தை தோளில் சுமந்து சென்று மேல்கிரிபா ஏரியில் வீசியதாக மனைவி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
மேல்கிரிப்பா சரக்கட்வ பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய உதயகுமார் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சந்தேக நபரான மனைவி கணவரின் கழுத்தை நெரித்து சடலத்தை தோளில் சுமந்து சுமார் 150 மீட்டர் தூரம் வரை சென்றுள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் 33 வயதுடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் தம்பதிகள் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்னுரிமை அளிப்பதில்லை. இதன் விளைவாகவே பிறப்பு வீதத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியே குழந்தைகளை பெற்றுக்கொள்வதில் முன்னுரிமை அளிப்பதில்லை என்பதற்கான முக்கிய காரணம் என மகப்பேறு மருத்துவர் அஜித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குழந்தை பெற்ற சில தம்பதிகள் இரண்டாவது குழந்தையை பற்றி கருத்தில் கொள்வதில்லை என்பதோடு குழந்தை இல்லாதவர்கள் பெருமளவில் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர். இது இலங்கையின் ஒட்டுமொத்த சனத்தொகையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளார். முன்னதாக இலங்கை வருடாந்த பிறப்பு வீதத்தில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் அண்மையில் குறிப்பிட்டுள்ளது. 2020 ஆண்டுக்கு முன்னர் சுமார் 3,25,000 இருந்த வருடாந்த பிறப்புகளின் எண்ணிக்கை தற்போது 2,80,000 குறைந்துள்ளதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையை அண்மித்த தாழ்வான வளிமண்டலத்தில் கொந்தளிப்பான தன்மை உருவாகியுள்ளதால் நாடளாவிய ரீதியில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல மாகாணங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் ஒவ்வொரு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் கரையோர பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பதுளை, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை மற்றும் குருநாகல் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மாவட்டங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியதை அடுத்தே மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பலாங்கொடை இம்புல்பே பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட முருங்கவத்த பகுதியில் பெய்த கடும் மழையினால் குடியிருப்புகளுக்குள் நீர் பூந்துள்ளதுடன் சில இடங்களில் மண்மேடும் சரிந்து விழுந்துள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வருடாந்தம் 2000 பௌத்த துறவிகள் தமது துறவரத்தை கைவிட்டு வெளியேறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியும் இதற்கு ஒரு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னணி பௌத்த துறவிகள் மத்தியில் இந்த தகவலை வெளியிட்ட அவர் பொருளாதாரத்தை புத்துயிர் பெற அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்காக பௌத்த மத குருமார்களின் ஆசீர்வாதங்களை பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக இலங்கையின் படையினர் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கூலிப்படையினராக செல்வதற்கும் பொருளாதார நெருக்கடியே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.